பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ ஜோசப் விஜயின் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள். பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ ஜோசப் விஜயின் அலுவலகத்தை முற்றுகையிட்டிருக்கின்றனர் பொதுமக்கள். தற்போது அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கொடுங்கையூரில் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்ற குற்றச்சாட்டினை முன்வைத்து பெரம்பூர் எம்எல்ஏ விஜயின் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டிருக்கின்றனர். மக்கள் பிரச்சினைக்கு தீர்வு கண்டு அடிப்படை வசதிகளை செய்து தர கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். தற்பொழுது பெரம்பூர் எம்எல்ஏ விஜயின் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு சில குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிற செய்தியை காண முடிகிறது. அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேதாந்தம் முருகப்பா நாயக்கர் தெருவில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கின்றது. இந்த பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என கூறி அப்பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர், அதாவது முதலமைச்சரின் இந்த சட்டமன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த தெருவில் வசிக்கும் பொதுமக்கள் குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கோரிதான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதனிடையே அந்த பகுதி தொடர்பாக தனிநபர் ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாக அரசு அதிகாரிகள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த இடம் குடும்ப சொத்து என்றும் அதனை ஒருவர் மட்டுமே பட்டா, சிட்டா உள்ளிட்ட ஆவணங்களை தயார் செய்து விற்பனை செய்துள்ளதாகவும், இது தொடர்பாக அரசு அதிகாரிகள் மீது வழக்கும் தொடரப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருப்பதுடன் அந்த பகுதியில் எந்தவித பணிகளையுமே மேற்கொள்ளக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் தற்போது அடிப்படை வசதிகள் பணிகள் மேற்கொள்ள முடியாது என அதிகாரிகள் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்துதான் அதிருப்தி அடைந்த பொதுமக்கள் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர், அதாவது முதல்வரின் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய தலைவர் சிவா பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது சம்பந்தப்பட்ட இடம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அழைத்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்களுக்கு உறுதியளித்ததாகவும் சொல்லப்படுகிறது. எனினும் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட மறுத்து பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்ந்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். அவரிடம் காவல்துறையினரும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த போராட்டம் என்பது அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி முதலமைச்சரின் அந்த பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பதிவு பண்ணமைக்கு நன்றி வினோத்.